அன்பு நேயர்களே, இனிய காலை வணக்கம். இது நலம்தானா. ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில மருத்துவ ரீதியா நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் நமக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜீரண மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள், அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் நம்மளோட ஜீரண மண்டலம் இருக்கு. இதுல எண்ணற்ற பிரச்சனைகள் உடல் ரீதியா வர வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும், நல்ல ஜீரணம் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், அது மட்டும் இல்லைங்க, ஜர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. சிலர் எனக்கு அல்சர் இருக்கு, அதனால வயிற்று வலி வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அல்சர் சார்ந்த பிரச்சனைகள் எதனால வருது, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வயிற்று வலி அப்படின்றது ரொம்ப காமனா இருக்கிற ஒரு விஷயம். எல்லா வயிற்று வலியும் சாதாரணமா எடுத்துக்கலாமா, என்னென்ன வயிற்று வலியை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும், வயிற்று வலி வர்றதுக்கான காரணங்கள் என்ன, மஞ்சக்காமலை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் குடலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குடலியல் சார்ந்த பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்கு, என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்கள், இது எதனால ஏற்படுது, இந்த பித்தப்பை கற்களால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. லூஸ் மோஷன் சில பேருக்கு ஏற்படும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரீமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல கொண்டு போய் விடும். அதற்கான காரணங்கள் என்ன. இப்படி குடலியல் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதுக்காக, இன்னைக்கு விளக்கமா பேசுறதுக்காக இந்த துறையில அனுபவம் வாய்ந்த பிரபலமான குடலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆதர்ஷ் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு. அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், டு ஸ்டார்ட் வித், குடலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். முதல்ல டைஜஷன், அதாவது செரிமானம் அப்படின்னா என்ன, அதோட ப்ராசஸ் பத்தி சொல்லுங்களேன். அதாவது செரிமானம், டைஜஷன் மீன்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எப்படி நம்ம பாடியில் சிமுலேட் ஆகுதோ அதோட ஆல் தோஸ் ப்ராசஸஸ் டுகெதர் இஸ் கால்ட் அஸ் டைஜஷன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபுட்டு மெல்லி அது உமினியரோட மிக்ஸ் ஆகும்போது தான் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது மிக்ஸ் ஆகி சூ பண்ணி நம்ம முழுங்கும்போது ஸ்டமக்குள்ளே போய் அது ஸ்டமக்குள்ளே இருக்கிற ஆசிடும் பெப்சினும் மிக்ஸ் ஆகும்போது the food gets even more broken down into paste form. And proteins are also partly broken down. Adukapram it goes into the small intestine, first part, which is called as the duodenum. There it gets mixed with bile ellana pitta neer. Then கணையத்திலிருந்து சுரக்கிற பைகார்பனேட்ஸும் அதோட என்சைம்ஸோட சேர்த்து மிக்ஸ் ஆகி அது ஃபர்தர் பிரேக் டவுன் ஆஃப் ஆர் பேசிக் காம்பனன்ட்ஸ், தட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் டேக்ஸ் பிளேஸ். அதுலேருந்து கீழே இறங்க சிறுகுடலேருந்து இறங்க ஈச் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் கெட்ஸ் அப்சார்ப்ட் அண்ட் தென் கெட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு த லிவர், வேர் அங்கேருந்து இட் கெட்ஸ் மாடிஃபைட் இன்டூ, அதாவது உடம்புக்கு யூஸ் ஆகிற மாதிரி அது மாடிஃபை ஆகுது. அதுக்கப்புறம் பெருக்குடலில் வந்தால் நம்ம இந்த மலத்தில் எவ்வளோ ஃப்ளூயிட் எக்ஸஸ் இருக்குதோ அது பேஸ் பண்ணி ஃப்ளூயிட் கெட்ஸ் அப்சார்ப்ட் அண்ட் தென் தேர் ஆஃப்டர் through peristalsis and the undigested food gets passed out through the anus. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த நெஞ்செரிச்சல், அதாவது ரிஃப்ளெக்ஸ்னால கஷ்டப்படுவாங்க. இந்த நெஞ்செரிச்சல் எதனால ஏற்படுது டாக்டர், அதை பத்தி சொல்லுங்க. இது நெஞ்செரிச்சல் வந்து ஸ்டமக்ல இருக்கிற கண்டென்ட்ஸ் மேலே உணவு குழையில வரும்போது தான் நெஞ்செரிச்சல் வரும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து அந்த ஸ்ஃபிங்டர், லோவர் ஸ்ஃபிங்டர் லூஸாக இருந்துச்சுன்னா, ஹெர்னியா, ஹையட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க, அது ஸ்டமக் மேலே வர்ற மாதிரி இருந்தால், அப்டாமல் இது வந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா, லைக் ப்ரெக்னென்ட் விமன், ஃபேட் பீப்புள், ஒபேஸ் பீப்புள், அவங்களுக்கெல்லாம் அப்டாமல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபுட்டு வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து ஃபுட் கண்டென்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஃபுட் பைப்பில் வந்து இட் ஸ்டேஸ் லாங்கர் டைம்னா அங்கே புண்ணாய், பெயின், மற்ற சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தட் இஸ் இன் ஷார்ட் வாட் இஸ் கால்ட் அஸ் gastroesophageal reflux disease or GERD. So other lifestyle issues like how fast we eat our food, அதாவது ஃபுட் எவ்வளோ நம்ம சீக்கிரம் சாப்பிட்றோம், என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றீங்க, ரொம்ப ஃபேட்டி, ஸ்பைசி, அப்புறம் வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், தீஸ் ஹேபிட்ஸ் அண்ட் ஆல் precipitate GERD, அதாவது gastroesophageal reflux. இதுக்கு என்ன சிகிச்சை முறைகள் இருக்கு டாக்டர், இதை சரி பண்றதுக்கு? முக்கியமான சிகிச்சை வந்து we have to take care, அதாவது பேஷண்ட் அவங்களே பார்த்துக்கணும். அதுக்கு வந்து ப்ரிடாமினன்ட்லி ஈட்டிங் ஃபுட் ஆன் டைம், ஈட்டிங் த கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட், டோன்ட் ஓவர் ஈட், அவாய்டிங் ரொம்ப ஃபேட்டி ஐட்டம்ஸ், வறுத்தது, பொரிச்சது, ஸ்பைசி, இந்த அதிகமாக ஓரளவுக்கு மேலே டீ, காஃபி அதிகமாக குடிக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வந்து
நம்ம சிம்டம்ஸ் இருக்கிற டைமில் வந்து சாப்பிட்ட உடனே நம்ம முக்கியமாக வந்து படுக்கக்கூடாது. வி ஷுட் நாட் கோ டு ஸ்லீப் ஆர் வி ஷுட் கீப் சம் டைம் பிட்வீன் ஈட்டிங் அண்ட் பெட் டைம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 hours வச்சுக்கணும். அப்போ தான் ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகி ஸ்டமக் எம்டி ஆன பிறகு நமக்கு படுக்கிறதுக்கும் இட் வில் பி ஈஸி. ஸ்லீப் ஆல்சோ வில் பி ஆஃப் அ பெட்டர் குவாலிட்டி. தென் அதுக்கு மேலே உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் அ பில்லோ, ஸ்லாண்டிங் பில்லோ, தலை கொஞ்சம் உயரமாக வச்சு நம்ம வந்து படுத்தாக்கா வந்து அட்லீஸ்ட் அந்த ரீஃப்ளக்ஸ் சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் குறையும். அதுக்கு மேலே உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் மருந்து எடுத்து தான் ஆகணும். மெடிகேஷன்ஸ் ஆர் தேர் வித் வெரி மினிமல் சைட் எஃபெக்ட்ஸ், சிரப்ஸ் தட் ப்ரிவெண்ட் ரீஃப்ளக்ஸ். அண்ட் அதுக்கு மேலே சர்டன் ஸ்பெசிஃபிக் பேஷண்ட்ஸ் ஒரு சர்டன் ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கேன் கோ இன் ஃபார் சர்ஜரி. பட் மெஜாரிட்டி த டைம்ஸ் இட் இஸ் கரெக்டட் வித் மெடிசின்ஸ் எல்லாம். குடலியல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பேசணும்னா அடுத்து வந்து கண்டிப்பாக அல்சரை பற்றி பேசணும். இந்த அல்சர் அப்படின்னா என்ன டாக்டர்? இது எதனால் ஏற்படுது? இதுக்கு வந்து என்ன சிகிச்சை முறை இருக்குது? பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன டாக்டர்? பெப்டிக் அல்சர் ப்ரிடாமினன்ட்லி அது என்னென்னா நம்ம ஸ்டமக் அண்ட் டோர்டம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் அதோட லைனிங்கில் ஒரு பிரேக் வந்துருச்சுன்னா இட் இஸ் கால்ட் அன் அல்சர். ஸோ அது அகெயின் இட் இஸ் ஆஃப் 2 types, அதாவது ஸ்டமக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர் ஆர் டோர்னல் அல்சர். இதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் வந்து ஒன் இன்ஃபெக்ஷன் கால்ட் அஸ் ஹெலிகோபாக்டர் பைலோரி. அந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இட் காசஸ் கிரானிக் inflammation or வீக்கம் ஆஃப் த லைனிங், thereby leading to ulcer disease. ரெண்டாவது மோஸ்ட் காமன் காசஸ் நம்ம பெயின் கில்லர்ஸ் நிறைய பேர் சாப்பிடுவாங்கல்ல யூஸ்வலி வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ தட் கேன் ஆல்சோ காஸ் அல்சர்ஸ். மூணாவது வந்து சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், அதாவது ஆல்கஹால், another bad thing is smoking, eating irregular bad food, irregular food timing, then drinking lots of carbonated drinks. நம்ம சோடாஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்டாக்கா ஆசிடிட்டி, அல்சர்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதோட சிம்டம்ஸ் ப்ரிடாமினன்ட்லி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டமக்கில் வந்து சாப்பிட்ட பிறகு தான் வயிற்று வலி அதிகமாக வரும். அண்ட் டோர்னம்னா எம்டியாக இருக்கும்போது தான் வயிற்று வலி அதிகமாக வரும். ஸோ டோர்னம் அல்சர்ஸில் தான் ப்ரிடாமினன்ட்லி தேல் ஹேவ் சிம்டம்ஸ் இந்த நைட், அதாவது ஸ்டமக் எம்டி ஆன பிறகு 2 o'clock 3 o'clock நைட் வயிற்று வலியோட they will wake up usually. அதே மாதிரி சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாகுது. முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்டுருந்தோம், இப்போ ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகுது. சிலவங்களுக்கு வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். சாப்பாடு கீழே இறங்கின மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது ஈவன் ஆஃப்டர் ஹவர்ஸ் ஆஃப் ஈட்டிங். சிலவங்க வாமிட்டே எடுத்துருவாங்க. ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா வாமிட்டில் ரத்தம் இருக்கலாம். தென் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது வந்து அந்த பாதை வந்து சுருங்கி க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்சர் டிசீஸ். அடுத்து கேட்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்கள் அப்படின்னா என்ன டாக்டர்? அது ஏற்படுறதுக்கு என்ன காரணம், அதை பற்றி சொல்லுங்களேன். பித்தப்பை கல் மீன்ஸ் ஸ்டோன்ஸ் இன் தி கால் பிளாடர். ஸோ அது வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து ப்ரிடாமினன்ட்லி நம்ம சொல்லுவாங்க ஃபேட் ஃபர்டைல் ஃபீமேல் ஆஃப் 40. ஸோ யூ சி ஓவர்வெயிட் பீப்புள், ஒபிசிட்டி, தென் விமன் எஸ்பெஷலி அரௌண்ட் ப்ரெக்னென்சி டைம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். தென் இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து கால் பிளாடர் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஸோ இதெல்லாம் தான் காமனஸ்ட் காசஸ் ஃபார் கால் ஸ்டோன்ஸ். பீப்புள் ஹூஸ் அதாவது ரிலேட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி, அதாவது அம்மா அப்பா அவங்களுக்கெல்லாம் கால் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா பசங்களுக்கும் கால் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஒருத்தருக்கு கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், அதாவது பித்தப்பை கற்கள் இருக்கு அப்படின்றது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஏதாவது சிம்டம்ஸ் வருமா டாக்டர்? மெஜாரிட்டி த டைம்ஸ் அது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது இட் இஸ் ஏசிம்டமேட்டிக். நமக்கு வந்து தெரியவே தெரியாது, அது பாட்டுக்கு இருந்துட்டு தான் இருக்கும், நமக்கு ஒன்றும் வெளியே தெரியாது. ஏதாவது வேறு ஏதாவது காரணத்துக்காக நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஏதாவது பண்ணி பார்க்கும்போது அதில் கால் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ எகென் மெஜாரிட்டி த கேசஸ் இஸ் ஏசிம்டமேட்டிக். சிம்டம்ஸ் வந்துடுச்சுன்னா நம்ம ரைட் சைட் ரிப்ஸ் கீழே பெயின் வரும், ஃபீவர் இருக்கலாம், சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரத்துக்கு பெயின் வரும், அதுக்கப்புறம் ஸ்லோலி அது குறைஞ்சிரும், சம்திங் கால்ட் அஸ் பிலியரி காலி. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் சிம்டம்ஸ் ப்ரோக்ரஸ் அந்த ஃப்ரீக்வன்சியும் அதோட டியூரேஷன் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ சிம்டம்ஸ் இருக்காது ஏசிம்டமேட்டிக் அப்படின்னு சொன்னீங்க, சில நேரத்தில் வலி வரும் அப்படின்னீங்க. அப்படி வலி வந்துருச்சு அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது டாக்டர்? வலி வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஸ்கேன் மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு எதனால் வலி வந்துட்டு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மேபி யூ மைட் ரிக்வயர் ஹையர் ஸ்கேன்ஸ், அதாவது சிடிஓ எம்ஆர்ஐயோ அது மாதிரி ஏதாவது தேவைப்படலாம்.
அப்போது வலியோட சேர்த்து வந்து கால் பிளாடர் வீங்கிட்டு இருக்கு, இல்லைன்னா கல் வந்து கீழே பித்த குலையில் பித்த நாளில் இறங்கி வந்திருக்கு, அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தென் we have to proceed for surgical treatment. பித்த கொலையில் இறங்கி வந்திருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மஞ்சக்காமால் வந்துடும். ஏன்னா பித்தம் வந்து கீழே குடலுக்குள்ளே போகாமல் ரத்தத்தில் கலந்து மஞ்சக்காமால் வந்துடும். ஸோ இட் requires an endoscopic procedure called as ERCP. So this is the commonest treatment. Majority of the cases, around 80% are asymptomatic. சிம்டம்ஸ் இல்லைன்னா நம்ம ஒன்றும் சர்ஜரி எதுவும் தேவைப்படல. சப்போஸ் வந்து சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரெக்கரண்ட்டாக ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி, எஸ்பெஷலி பீப்புள் லைக் டயபெட்டிக்ஸ், அவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து சர்ஜரியோ ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடலியல் சார்ந்த பிரச்சனைகள், அதற்குண்டான தீர்வுகள் குறித்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. குடலியல் சார்ந்த பிரச்சனைகள், அதற்குண்டான தீர்வுகள் குறித்து விளக்கமா பேசிட்டு இருக்காங்க குடலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆதர்ஷ் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்றாங்களே டாக்டர், அப்படின்னா என்ன? அது ஏற்படுறதுக்கு என்ன காரணம் டாக்டர்? அதுக்கு என்ன சிகிச்சை முறை இருக்கு? சிரோசிஸ்னா இந்த லைக் ஐ எக்ஸ்பிளைன் டு யூ, லிவர் ஃபர்ஸ்ட் வந்து இட் கோஸ் இன்டு ப்ராசஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ், அதாவது chronic inflammation ஆர் வீக்கம் சொல்லலாம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நாள் போயிட்டே நமக்கு தெரியாமல் உடம்புல போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு காரணத்தினால தென் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து லிவர் வந்து சுருங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சுருங்கின ஸ்டேஜ் தான் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பேசிக்லி ஹெல்த்தி லிவர் கெட்ஸ் சப்ஸ்டிடியூட்டட் பை ஸ்கார். நமக்கு ஸ்கின் கட் பண்ணும்போது ஒரு ஸ்கார் மாதிரி ஆகும் இல்லையா, அதே ப்ராசஸ் வந்து லிவரில் ஒரு அளவுக்கு மீறி ஆயிடுச்சுன்னா லிவர் பிகம் சிரோட்டிக். ஓகேங்களா? ஸோ அதே there are two types. ஒன்று வந்து compensated cirrhosis, another one is called decompensated cirrhosis. Compensated cirrhosisனா லிவர் சிரோட்டிக்காக இருக்காங்க, பட் அதோட வேலை அது செஞ்சுட்டு தான் இருக்கு, உடம்புக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டீகாம்பன்சேட்டட் சிரோசிஸில் தான் வந்து லிவர் டேமேஜ் அதிகமாக இருக்குது, அதோட ப்ராப்ளம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால நிறைய பிரச்சனைகள் இன்க்ளூடிங் ஜாண்டிஸ் இது மாதிரியெல்லாம் வரலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெப்படைட்டிஸ் ஸ்டேஜஸ்லேயே நம்ம கரெக்ட் பண்ணி, சப்போஸ் நமக்கு லிவருக்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, நான் சொன்ன மாதிரி ஆட்டோஇம்யூன், உடம்போட இம்யூனிட்டியை வந்து லிவரை தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணால் சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போகிற முன்னாடியே நம்ம வந்து லிவரை வந்து காப்பாற்றிடலாம். சப்போஸ் சிரோசிஸ் வந்துருச்சுன்னா கூடயும் அது ஏதாவது காசு, ஸ்பெசிஃபிக் காஸ், ஏதாவது ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷனோ ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷனோ அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் வந்து again we can prevent progression. over a period of time certain part of the liver அது வந்து ரிகவரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு, long years probably, but once it goes into decompensation then வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் குறையும் போது வர்ற பிரச்சனைகள் மட்டும்தான் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். லைக் வந்து ஜாண்டிஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு மருந்து, வயிற்றில் நீர் சேரலாம், கால் நீர் சேரலாம், ரத்த வாந்தி வரலாம், கிட்னி இஷ்யூஸ் வரலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு வரைக்கும் மருந்து கொடுத்து நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து ப்ராப்ளம் போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தென் we have to consider something called as liver transplant. அதாவது புதுசாக லிவர் மாற்றி வைக்கிற சர்ஜரி தான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அது வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். குடலியல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி ரொம்ப விளக்கமாக பேசிட்டு இருக்கீங்க. இப்போ இதில் மெயினாக கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி. சில பேருக்கு வந்து ரொம்ப காமனாக இருக்கும், சில பேருக்கு வந்து தீராத வயிற்று வலி இருக்கும். இது எதனால ஏற்படுது டாக்டர்? இதை எப்படி தவிர்க்க முடியும்? வயிற்று வலின்றது வந்து இட்ஸ் a very broad term. சரிங்களா? ஸோ ஆஸ் அ டாக்டர் பெயின் கேன் மீன் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அது எந்த இடத்துல வலி இருக்குது, வலி எப்போ வருது, அதோட சிவியரிட்டி என்ன மாதிரி டைப் வலி, அது எப்போ எதனால வருது, அதாவது நம்ம ஏதாவது பண்ணும்போது அதிகமாகுதா, ஏதாவது பண்ணால் குறையதா, ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம என்னன்றது ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்கும். ஸோ ஒரே ஒரு வயிற்று வலிக்கு நம்ம ஒரு செட்டு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க முடியாது. பிகாஸ் அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்ம கரெக்டான சிகிச்சை கொடுக்க முடியும். எஸ். ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு again there are various tests including endoscopy, ultrasound, imaging like CT, MRI, இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். It can vary from simple issues like acidity. ஸோ ஒரு கொஞ்சம் ஸ்மால் கோர்ஸ் மெடிசன்ஸ் கொடுத்தா அது சரியாயிடும். ஆர் இட் கேன் பி மோர் சீரியஸ் லைக் மேலிக்னன்சி ஆர் கேன்சர். ஸோ அது என்னன்னு பார்த்து தான் நம்ம வைத்தியம் பண்ணுற மாதிரி இருக்கும்.
பட் இஃப் இட் இஸ் அசோசியேட்டட் வித் சிம்டம்ஸ் லைக் வெயிட் லாஸ் ஆர் பசி இல்லாமல் இருக்கிறது, நம்ம வந்து வயிறு தொட்டு பார்த்தா ஏதோ கட்டி உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது, ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சக்காமால் இருக்கிற மாதிரி இருக்குது வயிற்று வலியோட சேர்த்து, ஃபீவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் சிவியரான சிம்டம்ஸ் இருக்கும்போது உடனடியாக டாக்டரை பார்த்துட்டு அதை என்னன்னு கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ ஆல் வயிற்று வலி cannot be taken as acidity ஆர் ஜீரணசக்தி கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்டமாக நம்ம எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் பேசும்போது எண்டோஸ்கோப்பி பற்றி சொன்னீங்க. எண்டோஸ்கோப்பினாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. இந்த எண்டோஸ்கோப்பி அப்படின்னா என்ன, அதில் நிறைய டைப்ஸ் இருக்கா, அது வந்து வெறும்னா வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தானா, இல்லை அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியுமா, அதை பற்றி சொல்லுங்களேன். எண்டோஸ்கோப்ன்றது வந்து இட்ஸ் பேசிக்லி ரஃபாக சொன்னால் இட்ஸ் அ கேமரா சிஸ்டம். ஸோ பேசிக்லி நம்ம நேச்சுரல் ஓப்பனிங்ஸ் வச்சு த்ரூ தோஸ் நேச்சுரல் ஓப்பனிங்ஸ் நம்ம கேமரா உள்ளே செலுத்தும் போது தட் ப்ரொசீஜர் ஆர் தட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்ட் அஸ் எண்டோஸ்கோப் ஆர் எண்டோஸ்கோபி. ஸோ பேசிக்லி அது predominant thing is diagnosis, main thing is diagnosis. But இப்போ as things are progressing, அது it is used more and more, அதாவது for treatment also. அதாவது டயக்னோசிஸ்னால் உள்ள லைனிங் எல்லாம் எப்படி இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் கட்டி ஏதாவது இருக்குது இல்லைன்னா லைனிங் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது, அதுலேருந்தே நம்ம சதை எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். அதே மாதிரி உள்ள ப்ளீடிங் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அது எண்டோஸ்கோப் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். உள்ள குடல் சுருங்கி இருக்குது, அது ஓப்பன் பண்ணி விடணும், அது விரிக்கணும்னா எண்டோஸ்கோப் மூலமாக நம்ம விரிச்சிடலாம். ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த பித்தம் இறங்குற இடத்துலையோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது பிளாக் இருக்குது, ஸோ நம்ம வந்து ஸ்டென்ட் மாதிரி போட்டுட்டு அந்த பிளாக்கை ரிலீவ் பண்ணலாம். இப்போல்லாம் வந்து த்ரூ எண்டோஸ்கோப் யூ கேன் ஈவன் டூ அல்ட்ராசவுண்ட். ஸோ நம்ம குடல் வெளியே நிற்கிற ஏதாவது ஒரு நரிக்கட்டியோ ஏதாவது நீர் கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த எண்டோஸ்கோப் வழியாக நம்ம வந்து அது பயாப்சி எடுக்கலாம், இல்லைன்னா அந்த நீர் கட்டியை வந்து நம்ம குடலுக்கு உள்ளே ட்ரெயின் பண்ணலாம். ஆல் தீஸ் திங்ஸ் ப்ரீவியஸ்லி சர்ஜரி பண்ணி இல்லைன்னா ஸ்கேன் மூலமாக தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்திருக்கு. இப்போ வந்து த்ரூ எண்டோஸ்கோப் இட் செல்ஃப் யூ கேன் டூ. அல்சர் எதனால ஏற்படுது, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, வயிற்று வலியை சாதாரணமாக எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா, டைரியா ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, இந்த மாதிரி குடலியல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கமா பேசிட்டு இருக்காங்க குடலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆதர்ஷ் அவர்கள். தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, பித்தப்பை கற்கள் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு, இப்படி நமக்கு இருக்கிற பல தரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கமா பேசியிருக்காங்க குடலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆதர்ஷ் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, வயிற்று வலியை பத்தி சொன்னீங்க, குடல் சார்ந்த பிரச்சனைகள் பத்தி சொன்னீங்க. அடுத்து மெயினா பேச வேண்டிய ஒரு காமன் டேர்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரியா. நிறைய பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப கேஷுவலா டைரியா வர்றது உண்டு. அதை வந்து கேஷுவலாக எடுத்துக்கலாம், டைரியா தானே அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இதை நம்ம சீரியஸாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா, எதனால் டைரியா ஏற்படுது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். டைரியானா ஸ்டூல் கன்சிஸ்டன்சி, அதாவது அது கட்டி இல்லாமல் தண்ணி மாறி போகிறது, தட் இஸ் ஒன் ஃபீச்சர். அண்ட் அளவுக்கு மீறி போகுது, அதாவது ஃப்ரீக்வன்சி நிறைய வாட்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் டைரியா. ஸோ டைரியா வந்து again it is most commonest is it is again of two types. One வந்து you can call it acute, where it is short term, அதாவது less than 4 weeks, and chronic, where any diarrhea is அதாவது 4 வாரத்துக்கு மேலே டயரியா போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா it is called as chronic. ஸோ எக்யூட்னா நம்ம வந்து ஒரு சர்டன் செட் ஆஃப் இஷ்யூஸ் தான் அதுக்குள்ளே வரும். அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ், மோஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன்ஸ், நம்ம வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும், டைஃபாய்ட் ஃபீவர், ஈகோலை இன்ஃபெக்ஷன்ஸ், சம்டைம்ஸ் நம்ம வந்து பேரசைட்ஸ், எமிபியாசிஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஜிஆர்டிஎஸ்எஸ், அந்த மாதிரி எல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட் காமனஸ்ட் காஸ். ஸோ க்ரானிக்னா தேர் ஆர் அதர் காசஸ், சம்டைம்ஸ் திங்ஸ் லைக் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. Then another very
popular term is irritable bowel syndrome. Sometimes malignancies, cancers can also cause diarrhea. So anything that lasts more than அதாவது 2 வாரத்துக்கு மேலே ஒரு 4 வாரத்துக்கு மேலே பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, டயரியாவோட சேர்த்து ரத்தம் இல்லைன்னா சளி அதிகமாக போகுது, உடம்பு வீக் ஆகிட்டு வருது, பேஷண்ட் இஸ் லூசிங் வெயிட், பசி இல்லாமல் இருக்குது அப்படின்னா, ஃபீவர், இதெல்லாம் வந்து சிவியர் சிம்டம்ஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இட் இஸ் பெட்டர் டு இன்வெஸ்டிகேட் அண்ட் சி வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே. அக்யூட் டயரியானா இட் இஸ் வெரி ஈஸிலி ட்ரீட்டட் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதாவது அதிகமாக வந்து நம்ம ஃப்ளூயிடு உடம்புலேருந்து இறங்குற இந்த டயரியா வழியாக இறங்குற ஃப்ளூயிடு தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதிகபட்சம் வந்து நம்ம இறங்குற ஃப்ளூயிட்னால தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். டீஹைட்ரேஷன், கிட்னி இஷ்யூஸ், பிபி குறையும், கிடினஸ் வரலாம். So all these things are because of loss of fluid. So most important thing in acute diarrhea is to replenish. அதாவது நம்ம எவ்வளோ fluid போதோ நம்ம ORS fluid எல்லாம் ORS சொல்யூஷன்லாம் குடிச்சு நம்ம அந்த fluid வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் மோஸ்ட் முக்கியமான ஸ்டெப். அடுத்தது வந்து தேவைப்பட்டால் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணால் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். குடலியல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதற்குண்டான தீர்வுகள் பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னீங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஸோ நம்ம குடலியல் சார்ந்த பிரச்சனை வராமல் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன வழி, நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன? ஃபார் ஹெல்த்தி லைஃப் அது வந்து தேர் ஆர் சர்டன் வெரி ரொம்ப பேசிக்கான திங்ஸ். அதில் ஃபுட்டு வந்து இம்பார்ட்டன்ட். அதர் இஸ் எக்ஸசைஸ் அண்ட் another one according to me is sleep. So these 3 things இது நம்ம வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேஜர் பார்ட் ஆஃப் அவர் ஹெல்த் இஸ் ஆல்ரெடி டேக்கன் கேர் ஆஃப். தென் தெர் ஆர் அதர் திங்ஸ் லைக் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் விச் வி ஹேவ் டு இவென்ச்சுவலி லேர்ன். அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆல்சோ தேர். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் what my take home would be is you have to keep it sensible. Our Indian food is என்ன சொல்லுது, it is more towards fat and carbohydrate, less towards protein, less towards fiber. நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்னு சொன்னால், பழம் சாப்பிடணும்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸே வாழைப்பழம் டெய்லி சாப்பிட்றோம், அதோட முடியுது. பட் தட் இஸ் நாட் இனஃப். நம்ம டைமுக்கு சாப்பிட வேண்டியது இருக்குது. லைஃப் ஸ்டைல் பொறுத்து நம்ம வந்து ஃபுட்டுக்குன்றது நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து டைம் எடுத்து சாப்பிட்ணும், டைமுக்கு சாப்பிட்ணும். அதே மாதிரி அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. ஹேபிட்ஸ் சச் அஸ் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எல்லாம் as much as possible அவாய்ட் பண்ணணும். இல்லைன்னா யூ ஹேவ் டு கீப் இட் இன் லிமிட்ஸ். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு வென் வி ஈட் வாட் ஐ வுட் டெல் எவ்ரிபடி இஸ் திங்க் ஆஃப் நியூட்ரிஷன். நம்ம வந்து வண்டிக்கு என்ன மாதிரி பெட்ரோல் போடணும்னு நம்ம நிறைய வாட்டி யோசிக்கிறேங்க. பட் வாட் வி புட் இன் அவர் மவுத்ஸ் வி டோன்ட் திங்க் மெனி டைம்ஸ். கண்டதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. யாராவது ஆஃபர் பண்ணால் அது ஏதோ சந்தோஷமானாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து ஏதாவது ஒரு சாப்பிட்றதுக்காக ஆஃபர் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம ரொம்ப இது திங்க் பண்ணாமல் நம்ம அப்படியே எடுத்து வாயில் போடுவோம். அதோட எஃபெக்ட் என்னன்றது நம்ம தெரியறதில்ல. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசிஷன்ஸ் தான் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் ends up with some kind of health problem. So be conscious about what you eat, how much you eat, whether it is providing you the nutrition. அதாவது உங்கள் உடம்புக்கு என்ன தேவையோ அது வருதா ஃபுட்லேருந்து, அதெல்லாம் எப்போவுமே that has to be a thinking process when you eat. சாப்பிடும்போது you have to take டைம். நிறைய வாட்டி பீப்புள் டோன்ட், அதாவது சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ஸோ இட் இஸ் சம்திங் தட் கம்ஸ், நம்ம வேலைக்கு நடுவில் வர்ற மாதிரி இருக்குது நம்ம ஃபுட்டு. பட் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு நம்ம அதுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ வி ஹேவ் டு டேக் சம் டைம் அவுட். அது ஒரு 20 minutes உட்காந்துட்டு நல்லா ஃபுட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டு தென் ஈட் ஸ்லோலி. இதெல்லாம் ஹேபிட்ஸ் ஓவர் அ பீரியட் டைம் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். டைம் எடுத்து சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. எங்களுக்கு இருந்த நிறைய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கமும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ மேடம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.